வணக்கம். அன்பு பாகம் 3. மதங்களில் அன்பு. புதிய பதிவு. மனித வாழ்வியலை நல்வழிப்படுத்தும் நோக்குடன் மதங்கள் தோற்றம் பெற்றன. இந்த நல்வழிப்படுத்தலுக்கு அன்பு மிக மிக அவசியமானது. இதனை உணர்ந்து கொண்ட மதங்கள் எல்லாம் அன்புக்கு முக்கிய இடம் கொடுத்துள்ளன. ஞானிகளும் மகான்களும் இறை தூதர்களும் நாயன்மார்களும் முனிவர்களும் அன்பின் வழி நின்று மக்களையும் அவ்வழியில் பயணிக்க வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது யாரும் அறிகிலர், அன்பே சிவம் ஆவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பார் திருமூலர். அன்பினில் விளைந்த ஆரமுதே என்பார் மாணிக்கவாசகர். இறைவன் அன்பே வடிவானவர். இவர் உயிர்கள் மீது அன்பு கொண்டவர். இதனால்தான் உயிரினங்களை தங்கள் வாகனங்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தாய்ப்பன்றியை இழந்து பசியால் வாடிய குட்டிகளுக்கு அதன் பசியை தீர்ப்பதற்காக சிவபெருமான் தாய்ப்பன்றியாக அவதாரம் எடுத்து வந்ததாக நாம் கதையில் படித்திருக்கின்றோம். பெரும் மழையில் நனைந்த பசுக்களையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த கதையினை நாம் பாகவதத்தில் படித்திருக்கின்றோம். காலொடிந்த ஆட்டுக்குட்டிகளை புத்தரும் இயேசுவும் சுமந்து சென்ற வரலாற்று கதைகளினை நாம் அறிந்திருக்கின்றோம். முகமது நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அவருடைய ஆடை மீது ஒரு பூனை படுத்து உறங்கிவிட்டது. தொழுகைக்கு நேரம் வந்ததும் அவர் எழ முயற்சித்த பொழுது தன்னுடைய ஆடையிலே பூனை உறங்குவதை கண்டார். அதன் உறக்கத்தை கிளைக்க விரும்பாத அவர் தன் சகோதரியிடம் கத்தரிக்கோலினை வாங்கி அந்த பூனை படுத்திருந்த தன் ஆடையின் பகுதியினை கத்தரித்து நீக்கிவிட்டு அவர் தொழுகைக்கு சென்று தொழுததாக சொல்லப்படுகின்றது. சமண மகரிஷி தன்னுடன் வாழ்ந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் முத்தியை கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதேவேளை அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்குமான சமாதிகளினை ஆச்சிரமத்தில் நிறுவினார் என்றும் கூறப்படுகின்றது. புத்தர் தன் வாழ்நாளின் இறுதியில் தன் பக்தர் ஒருவரை சந்திக்கின்றார். புத்தரை திடீரென சந்தித்த அந்த பக்தன் புத்தர் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் காட்டுகின்றார். புத்தரை திடீரென்று சந்தித்த காரணத்தினால் அவருக்கு எது உணவு அளித்து உபசரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். கையில் கிடைத்தவற்றை எடுத்து அதை உணவாக்கி புத்தருக்கு கொடுக்கின்றார். ஆனால் அந்த உணவு பொருளில் நச்சுத்தன்மை உள்ளது என்பதனையோ அல்லது அது புத்தருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் என்பதனையோ அந்த பக்தன் அறிந்திருக்கவில்லை. இருந்த போதிலும் அவர் அந்த புத்தர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அதை புத்தருக்கு கொடுக்கின்றார். புத்த பகவான் அதனை அறிந்திருந்தாலும் அந்த பக்தன் தன் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக தன்னுடைய உயிரை விடவும் அந்த அன்புக்கு மரியாதையை கொடுத்து அந்த உணவை அருந்தியதாக சொல்லப்படுகின்றது. பின் அந்த உணவு ஒவ்வாமை காரணமாக புத்தர் தன்னுடைய வாழ்க்கையை முடிவுறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறாக மகான்களும் பெரியோர்களும் இறைவனும் அன்பு காட்டி வாழ்ந்துள்ளார்கள் என்பது புலனாகின்றது. திண்ணனார் என்று சொல்லப்படுகின்ற கண்ணப்ப நாயனார் தன் நண்பர்களுடன் காட்டுக்கு வேட்டையாடச் செல்கின்றார். அங்கே திருக்காலாத்து என்கின்ற இடத்திலே இருக்கின்ற சிவலிங்கத்தை கட்ட திண்ணனார் மிகுந்த அன்பு கொண்டவராய் அந்த லிங்கத்தை ஆறத் தழுவி தனது அன்பினை வெளிப்படுத்துகின்றார். அந்த லிங்கத்துக்கு உணவளிக்க வேண்டும் என எண்ணி திண்ணனார் காட்டுக்கு சென்று வேட்டையாடி
இறைச்சியை கொண்டு வந்து படைக்கின்றார். ஒரு சமயம் அந்த லிங்கத்தின் விழிகளிலிருந்து குருதி பெருகிறது. அந்த குருதியினை தடுப்பதற்காக இலைகளையும் தலைகளையும் நீரினையும் ஊற்றி முயற்சிக்கின்றார். ஆனால் குருதி நிற்கவில்லை. ஒரு கட்டத்தில் தன்னுடைய கண்களை தோண்டி அந்த லிங்கத்தின் மீது வைக்கின்றார். குருதி நிற்கின்றது. மிகுந்த ஆனந்த பரவசம் அடைந்து மகிழ்கின்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்பார் மாணிக்க வாசகர். இவ்வாறு கண்ணப்பர் இந்த செயலினை செய்வதற்கு காரணம் அவர் அந்த லிங்கத்தின் மீது வைத்த அன்பு என்று சொல்லப்படுகின்ற பக்தியே ஆகும். இதே போல்தான் நந்தனர் இறைவனை வழிபடச் சென்ற பொழுது நந்தி மூல விக்கிரகத்தினை மறைத்து நின்றது. அப்பொழுது நந்தனர் வருந்தினர். உடனே அந்த கல் நந்தி விலகியது. மூல விக்கிரகம் காட்சி அளித்தது. நந்தனர் பக்தி பரவசத்தில் அந்த லிங்கத்தினை வழிபட்டார். இவ்வாறாக எல்லா நாயன்மார்களும் சிவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாகவும் பக்தி கொண்டவர்களாகவும் விளங்கினர். அத்துடன் இறைவனுடைய அருளையும் பெற்றுக்கொண்டனர். எந்த துன்பங்கள் வந்தாலும் இறைவனை பக்தியுடன் வழிபட்டார்கள் மத பெரியோர்களும் நாயன்மார்களும் இறை தூதர்களும். இதனால்தான் பாரதியார் துன்பம் நெருங்கி வந்த போதும் நீ சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா என்கின்றார். எனவே துன்பம் வந்தாலும் நாம் இறைவன் மீது அன்பு காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம மீது இறைவன் கருணை காட்டுவார். ஆலயங்களும் மதத்தலங்களும் மத குருமார்களும் தங்கள் ஆலயத்துக்கும் மதத்தலத்திற்கும் வருகின்றவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். ஆலய சூழலில் உள்ள மக்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக நடந்து கொள்கின்ற பொழுதுதான் அந்த சூழல் ஒரு ஆரோக்கியமான சூழலாக இருக்கும். எனவே மதங்கள் மக்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் நல்ல ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் பணியாற்ற வேண்டும். இதற்கு அன்பினை முக்கிய இடத்தில் வைத்து போற்றுதல் வேண்டும். எனவே எல்லா மதங்களும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற அதேவேளை அந்த அன்பினை வெளிக்காட்டுவதிலும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நன்றி.